Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கணினியில் இணைய வசதி கோளாறு ஏற்பட்டதால் மனு அளிக்க பொதுமக்கள் வெகுநேரம் காத்திருந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் காலை 10 மணி முதல் காத்திருந்தனர். இந்த நிலையில் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் இருந்த கணினிகளில் இணைய வசதி கோளாறு ஏற்பட்டதால் பொதுமக்களின் மனுக்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் மனு அளிக்க காத்திருந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்களும் ஃபெயிலியர் ஆகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தும்பைப்பட்டி பகுதியில் உள்ள கல்குவாரியை மூடக்கோரி மாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் மனு அளித்தனர். தும்பைப்பட்டி பகுதி கல்குவாரியில் வெடிமருந்துகளை பயன்படுத்தி பாறைகள் தகர்க்கப்படுவதால் வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்படுவதோடு நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என கோரி மாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அருகாமையிலே 3 கிலோமீட்டரிலே உள்ள எங்களது மாம்பட்டி ஊராட்சியில் மிகப்பெரிய அளவிலே கல்குவாரியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்குவாரியை நிரந்தரமாக மூடி கல்குவாரி மற்றும் மண்குவாரி எந்த குவாரியையும் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் அனுமதிக்கக்கூடாது என எங்களது மாம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பிலே இங்கே வருகை தந்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஏரி நீர்வரத்து கால்வாயில் கட்டிட கழிவுகள் கொட்டப்படுவதால் விவசாயம் பாதிக்கும் நிலை உள்ளது. 1427 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புதூர் பெரிய ஏரி மூலம் 300 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் பயனடைந்து வருகிறது. இந்த நிலையில் 6வது வார்டு கலைஞர் நகரை ஒட்டிய கட்டிட கழிவுகள் கொட்டப்படுவதால் ஏரி தூர்ந்து போகும் நிலை ஏற்பட்டு கழிவு நீரும் வெளியேறாமல் துர்நாற்றம் வீசுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசாங்க நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் இதுகுறித்து புகார் அளிக்க முயன்றால் அழைப்பை ஏற்பதில்லை என பலர் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அம்மூர் பேரூராட்சி மற்றும் லாலாப்பேட்டை ஊராட்சியில் நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சினைகளை உடனே தீர்க்க வலியுறுத்தியும் முசிறி வழியே செங்காடு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் சாலையை சீரமைக்க கோரியும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் கழக நிர்வாகிகளுடன் சென்று ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சாலை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கூட இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நாகை மாவட்டம் தென்னடார் ஊராட்சியில் முறையாக குடிநீர் வராததை கண்டித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்னடாரில் கடந்த பல மாதங்களாக 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தகட்டூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் காலி குடங்களுடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அத்தியாவசிய தேவைகளுக்கே போராடும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.